कामाक्षी देवी की जय. ओम श्री मात्रे नमः. ஸ்துதி சதகத்தோட 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். श्यामा काचन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमा शून्य कवित्व वर्ष जननी या कापि कातंपिनी माराराति मनो विमोहनवितो काचित्तमखंदली कामाक्ष्या करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम्. श्यामा काचन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमा शून्यकवित्व वर्ष जननी या कापि कातंपिनी माराराति मनो विमोहनवितो काचित्तमखंतली कामाक्ष्या करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम्. இதுல மூக கவி ஒரு வித்தியாசமான ஒரு இதை நமக்கு எடுத்து காட்டுற. இதுல எப்படின்னா 3 உலகங்களிலும் கரிய ஒளியை வீசக்கூடிய சந்திரிகை எப்படி இருக்கும். நிலவு எப்பவும் பால் போல ஒளியை சிந்தும் நிலவு அப்படின்னு சொல்றதா வழக்கம். ஆனா இங்க மூக கவி என்ன சொல்றார், 3 உலகங்களிலும் கரிய ஒளி வீசுவதான சந்திரிகை ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்றார். இந்த 3 உலகுக்குமே பேர்களை எல்லாம் வாரி வழங்கும் கரிய ஒளி வீசும் நிலவு அப்படின்னு சொல்றார். அடுத்தது புண்ணியசாலிகள். இந்த புண்ணியாத்மனாமானனேங்கிற புண்ணியசாலிகளுடைய முகத்துல அப்படியே எல்லையற்றதான கவிதையை எப்படி மழை போல வர்ஷிக்கின்ற மேக வரிசை. அப்ப இந்த இதுலயும் மழை போல வர்ஷிக்கின்ற மேக வரிசை அப்படின்னு சொல்றார். முகத்துல மேக வரிசைன்னு சொல்றார். அடுத்தது புண்ணியசாலிகள் முகத்துல என்ன வரும், எல்லை இல்லாத இனிய ரசம் பொருந்திய கவிதையை மழை போல பெய்விக்கும் மேகம். அப்படி இருக்கலாம் அம்பாள். இன்னொன்னு என்ன சொல்றார், காமனை மன்மதனை வென்ற பரமசிவனுடைய மனத்தை நன்றாக மயக்கும் அந்த விதத்துல அது என்ன, தமோமயமான இருட்பிழம்பு அது போன்று ஒன்று உள்ளது அப்படிங்கிறார். அப்போ காமனை வென்ற காமாரி யாரு, பரமசிவன். அவருடைய மனதை தமோ குணத்தின் நிறத்துடன் கவர்வதாக அப்படிப்பட்டதாக அமைகின்ற காமாட்சியின் கடாட்சம். அது கடைக்கண்கள்லேருந்து, அந்த கருணை வாய்ந்த கடைக்கண்கள்லேருந்து இந்த அலை மேல் அலையாக அப்படியே பெருகி வருதாம் வெள்ளம் போல. அந்த காமாட்சியோட கடாட்சம் என்னுடைய அபீஷ்டம், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டு அமைவதாக அப்படின்னு மூக கவி வேண்டிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த காமாட்சியின் கடாட்சம் என்னும் அலை நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்வதாக அமையட்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 7வது ஸ்லோகம் என்ன சொல்றார் பார்க்கலாம். பிரௌடத்வாந்த கதம்பகே குமுதினி புண்ணியாம் குரம் தர்ஷயன் ஜோஸ்னா சங்கமனேபி கோகமிதுனம் மிஸ்ரம் சமுத்பாவயல் காலிந்தி லகரி தசாம் பிரகடயன் கம்ராம் நமஸ் அத்புதாம் கச்சின்னேத்ரமகோத்சவோ விஜயத்தே காஞ்சிபுரே शूलिनख. प्रौढत्वान्तकदम्बके कुमुदिनी पुण्यां पुरं दर्शयन्
ज्योत्स्ना सङ्खमनेऽपि ओकमिथुनं मिश्रं समुद्भावयन् कालिन्दीलहरीदशां प्रकटयन् खम्रां न पश्यद्भुतां कच्छिन्नेत्रमहोत्सवो विजयते காஞ்சிபுரே சூலினக. அம்பாளோட கூந்தல் எப்படி பாருங்க, எப்படி சொல்றார், அடர்ந்து செறிந்த காரிருள், அதாவது மை போல இருட்டு அப்படின்பா இல்லையா, அதான் அடர்ந்து செறிந்த கார் இருள். அதுல அல்லி மலர்களுடைய நல்வினை பயனின் முளை. அது எது? சந்திரன். சூரியன் வரும்போது தாமரை மலரும், சந்திரன் உதிக்கும் போது தாமரை கூம்பிடும், அப்போ அல்லி மலரும். அப்போ அந்த அல்லி மலர்களுடைய நல்வினை பயனுடைய முளை, அதுதான் பிறை சந்திரன். அந்த பிறை சந்திரனை தோன்றச் செய்தும், அதனால் நிலா இல்லாத காலத்திலும், நிலா இல்லாத காலம் அதாவது நிலா பொழுதுல மட்டும் புணர்ச்சியை புணர்கின்ற இயல்புடையது எது? சக்கரவாக பறவை. அந்த சக்கரவாக பறவையோட இணைகள் ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து இருக்கும்படி. ஏன்னா நிலா ஒளியில தான் அந்த வெளிச்சம் அமிர்த தாரையா பொழியும் போது அந்த வெளிச்சத்துலாம் சக்கரவாக பறவைகள் கூடுமாம். அதைத்தான் சக்கரவாக பறவைகளின் ஆணையும் பெண்ணையும் சேர்ந்து இருக்கும்படி செய்தும் ஆகாச வெளி முழுவதிலும் யமுனை ஆற்று காலிந்தி, காலிந்தினா யமுனை ஆறு, காளிந்தனோட மகள், அதனால அந்த யமுனை ஆற்றுக்கு பெயர் காலிந்தி. அந்த காலிந்தி யமுனை ஆற்றின் நிறம் கருமை நிறம். நாராயணத்துல படிக்கும் போது பார்த்திருப்போம், கிருஷ்ணர் அந்த யமுனை ஆற்றில தான் அவர் லீலைகள்லாம் செய்யும் போது அந்த காலிந்தி கூட அது வளைந்து நெளிந்து கிருஷ்ணர் எங்கெல்லாம் போறாரோ அவரோட அழகை பார்க்கறதுக்காண்டி அதுவும் வளைந்து நெளிந்து எங்கெல்லாமோ அவர் போற வழியெல்லாம் போறதுங்கிற மாதிரி நாராயண பட்டத்திரி கவித்துவத்தை வெளிப்படுத்தி இருப்பார். இதுலயும் என்ன சொல்றாருன்னா, அந்த யமுனை ஆற்று கரிய நிறமுடைய வெள்ளம் போன்ற அந்த திருமேனி ஒளியின் அழகு வாய்ந்ததும் ஆச்சரியமுடையது. அப்பேற்பட்ட நிலைமையை விளக்கி கொண்டும் இன்னும் என்னத்தை சொல்ற, சூலப்படை திரிசூலம் ஏந்திய பரமசிவனுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான பெரிய திருவிழா. குழந்தைகளுக்கெல்லாம் திருவிழா, நமக்கே பெரியவாளுக்கெல்லாம் திருவிழா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இங்க யாருக்கு? பரமசிவனுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் பெரிய திருவிழா போன்றது ஒன்று காமாட்சி தேவி. எங்க இருக்கலாம்? காஞ்சிபுரத்திலே சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு மூக கவித்தனோட கவித்துவத்தை இதுல இப்படி வெளிப்படுத்துற. அதாவது கார் இருள் போன்ற தேவியோட கருங்கூந்தல் அல்லி மலர்வதற்கு காரணமான சந்திரன் இரவு பகல் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எப்பொழுதும் ஒளியை பிரகாசத்தோடு இருக்கின்றதாம். அதனால நில ஒளியில மட்டும் கூடுகின்ற அந்த சக்கரவாக பறவை அந்த தம்பதி நிலா இல்லாத போதும் இணைய செய்கிறதுங்கிறார். இதுல என்ன சொல்றேன்னா, கூந்தல் கார் இருள் போன்றது. அங்கே இருக்கின்ற அந்த இளம் பிறை எப்பொழுதும் நிலா காலமா, அந்த இளம் பிறை அம்பாள் அணிஞ்சிட்டு இருக்காளே, அதனால எப்பொழுதும் நிலா காலமாக இருக்கிறதுனால சக்கரவாக மிதுனம், அந்த மிதுனம் எதை சொல்ற, சக்கரவாக பறவைகளை அம்பாளோட ஸ்தனங்களுக்கு ஒப்பிடுறார். அப்போ இந்த சக்கரவாக மிதுனம் போன்ற ஸ்தனங்கள் இடைவெளிந்து இருப்பது தெரிகின்றது. அதனால ஆகாசம் போல நுண்ணிய இடை அது எப்படி இருக்கான், அந்த கூந்தல் தாழ்ந்த கூந்தல்களோட ஒளியினால அது மறைக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழகுடைய அந்த காமாட்சி பரமசிவனுடைய கண்ணுக்கு இனிமையான காட்சியாக விளங்குகின்றாள் அப்படின்னு அந்த மூக கவி தன்னுடைய கவித்துவத்தினால இதுல வெளிப்படுத்துறார். அப்போ வியக்கத்தக்க அந்த யமுனை அலையின் கரிய நிறத்தை வானத்துல தோற்றுவிக்கின்ற அந்த பேரழகு, அம்பாளோட
அப்பேற்பட்ட பேரழகானது திரிசூலம் ஏந்திய பரமசிவரோட கண்களுக்கு ஒரு திருவிழா விருந்தாக அமைகின்றது. மனத்தோட ஆனந்தத்திற்கும் காரணமாக காஞ்சி நகரத்தில் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி மூககவி சொல்றாரு. இல்ல அடுத்தது 8வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். தந்திராஹீன தமால நீல சுஷமைஹி தாருண்ய லீலா கிருஹைஹி தாராநாத கிஷோர லாஞ்சி தகசைஹி தாம்ர அரவிந்தேக்ஷணைஹி மாத சம்ஸ்ரயதா மனோ மனசி ஜப்ராகல்ப்ய நாடிந்தமைஹி கம்பாதீரச்சரைஹி கனஸ்தனபரைஹி புண்யாங்குரை ஷாங்குரைஹி தந்திராஹீன தமால நீல சுஷமைஹி தாருண்ய லீலா கிருஹைஹி தாராநாத கிஷோர லாஞ்சித கச்சைஹி தாம்ராரவிந்தேக்ஷணைஹி மாதசம்ஸ்ரயதாம் மனோ மனசி ஜப்ராகல்ப்ய நாடிந்தமைஹி கம்பாதீரச்சரைஹி கனஸ்தனபரைஹி புண்யாங்குரை ஷாங்கரைஹி. எப்படி இருக்கின்றது? வாட்டமில்லாத நன்றாக எப்பொழுதும் மலர்ந்து இருக்கக்கூடிய தமால மலரை போன்ற நீல ஒளியை உடையவையும், இன்னும் எப்படி இளமை பருவத்து இன்ப விளையாட்டுக்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருப்பவைகளாகவும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாயகன் யாரு? சந்திரன். நட்சத்திரத்துல பெரிய இது, அதுதான் சந்திரன் தலைவன், நட்சத்திரங்களுக்கு தலைவன் நாயகன். அந்த இளம் சந்திரனை அடையாளமாக கொண்டு, ஏன்னா அம்பாள் பிறைச்சந்திரனை அணிஞ்சுட்டு இருக்கா நெற்றியில, அந்த கூந்தல் இதுல. அதனால அந்த இளம் சந்திரனை அடையாளமாக கொண்டு விளங்குகின்ற கூந்தல்களை உடையவையாகவும், செந்தாமரை விழிகள். என்ன சொல்ற? தாம்ரா அரவிந்தேட்சணைகி. அரவிந்தம் தாமரை. தாம்ரானா என்ன நிறம்? செம்பு நிறம், அதாவது செந்தாமரை. அந்த செந்தாமரை விழிகளை உடையவையும், மனதிலே எழுகின்ற அந்த காமத்தின் வளர்ச்சிக்கு, அந்த காமத்தை பெருகச் செய்வதாக காரணமானவையாக இருக்கின்றதும் கடினமான ஸ்தனங்களை உடையவள். இது சௌந்தரிய லகரியில பார்த்துருக்கோம், லலிதா சகஸ்ரநாமத்துல எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்தனங்களோட வர்ணனைகளை ரொம்ப அழகா ஆதிசங்கரர் எடுத்து சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்றார்? கடினமான ஸ்தனங்களை உடையவள். கனஸ்தனபரைஹி, கடினமான ஸ்தனங்களை உடையவையும், மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பரமசிவனுக்கே உரியவை அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளை பத்தி சொல்லும் போது அவள் தான் பத்தினியில மிக சிறந்தவள் அப்படின்னு சொல்றா. ஏன்னா லக்ஷ்மி கூட அவனுக்கு என்னப்பா செல்வத்துல சிறந்து விளங்குறான், லக்ஷ்மி கடாட்சம் அவனுக்கு, லக்ஷ்மி அவள்கிட்ட ரொம்ப நிறைஞ்சிருக்கும்பா. நாக்குல கவித்துவம் இருந்ததுன்னா சரஸ்வதி கடாட்சம், அவளுக்கு என்ன சரஸ்வதி நாக்குல விளையாடுறா அப்படின்பா. அப்போ அம்பாளை மட்டும்தான் ஓமையா சொல்லாம இருக்கிறதுனால இந்த இவள்ல 3 பேர்களையும் அவள் தான் மிக உத்தமமான ஸ்திரீ அப்படின்னு சொல்றா. அப்போ பரமசிவனுடைய ஆனந்தத்திற்கு மட்டுமே காரணமாக இருக்கக்கூடிய கடினமான ஸ்தனங்களை உடையவள், மங்களங்களையே கொடுப்பவையாகவும், கம்பாநதி கம்பாதீரச்சரைஹி, கம்பாதீரச்சரைஹின்னா அங்கேயே உலாவக்கூடியவள், காம்பாநதி தீரத்திலே நடமாடுகின்றவைகளுமான புண்ணியம் என்னும் புண்ணியாங்குரைகி சாங்கரைகி. அப்புறம் புண்ணியம் என்ன? கிழங்கு. அந்த கிழங்கிலிருந்து முளைத்தெழுந்த முளைகளால இருக்கின்ற அன்னையே என் மனமானது எப்பொழுதும் செழிப்பாக இன்புற்று விளங்குவதாக அமையட்டும் அப்படின்னு சொல்றார். இதுல
மேன்மையை காட்டுவதற்காக என்ன சொல்றார்? பகுவசனத்துல சொல்லி மனம் செழிப்படையணும் அப்படின்னு சொல்றார். இப்ப தேவியின் உருவமானது நல்வினைகள் எல்லாம் ஒரு கிழங்கு மாதிரி இருக்கா. அந்த நல்வினை மஞ்சள் கிழங்கு பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேருந்து பார்த்தா முளைகள் வந்திருக்கும், அதை ஊனி வச்சு அதுலேருந்து மஞ்சள் வரும். அத மாதிரி இந்த நல்வினை அப்படிங்கிற அந்த கிழங்குல முளைத்து கூந்தல், கண், கொங்கை, ஸ்தனங்கள் முதலிய அங்கங்களை உடையதாகவும் கம்பாநதி தீரத்தில உல்லாசமாக நடமாடுகின்றதுமான அற்புதமான முளைகளாக அதெல்லாம் உருவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரால் அந்த கவித்துவத்தினால வெளிப்படுகின்றது இதெல்லாம். அப்போ வாட்டமில்லாத தமால மலர், எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டு விகசித்து இருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற தமால மலரை போல நீல ஒளி உடையவள், நட்சத்திரங்களின் நாயகன் தலைவனான இளம் சந்திரனை அணிந்த கூந்தல் கொண்டவள், செந்தாமரை போன்ற விழிகள், உள்ளத்திலே கிளர்ச்சியை தோற்றுவிக்கும் காமத்தின் செழுமைக்கு மூலமானவள், கடினமான மார்பகங்கள், இளைத்த மார்பகங்கள், கனஸ்தன பரைகி கொண்டவள், அப்பேற்பட்டவளாக அம்பாள் விளங்குகின்றாள். காமாட்சி கம்பாநதி தீரத்துல நம்மளுடைய மனதையெல்லாம் தன் நினைவிலாலேயே அவள் செழிக்கச் செய்வளாக இருக்கின்றாள். அம்பாளோட முகத்தை பூர்ண சந்திரனுக்கு ஒப்பிட்டு செந்தாமரைகளை கண்களாக உருவப்படுத்தியிருக்கா. இது எல்லா கவிகளோடு ஒரு மரபு. ஒரு நல்ல ஒரு சினிமா பாட்டு, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ. அப்போ அந்த கவித்துவம், அப்போ முகத்தை பூர்ண சந்திரனுக்கு ஒப்பிட்டு செந்தாமரைகளை கண்களாக உருவப்படுத்துவது கவிகளோட ஒரு இயல்பு, ஒரு மரபு அப்படிங்கிறது. இதை மூக கவியோட இதை வச்சுதான் அந்த கவிகள்லாம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பா. அப்போ இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு கவித்துவத்தோடு வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு தெரிகிறது. அம்பாளோட அழக பூரணமா கம்பாநதி தீரத்துல இப்படி உலாவுகின்றதான ஒரு அழகு அப்படின்னு நம்ம கண்ணும்னால கொண்டு நிறுத்துறார் மூககவி. அடுத்தது 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நித்யம் நிச்சலதாமுபேத்ய மருதாம் ரட்சாவிதிம் புஷ்ணதி தேஜஸ் சஞ்சய பாடவேன கிரணான் உஷ்ணத்யுதோர்முஷ்ணதி காஞ்சி தேச கதாதி தீப்தி ஜனனி விஸ்வாந்தரே ஜிரும்பதே காசிச்சித்ரமகோ ஸ்மிருதாபி தமசாம் நிர்வாபிகா தீபிகா. நித்யம் நிச்சலதாமுபேத்ய மருதாம் ரட்சாவிதிம் புஷ்ணதி தேஜஸ் சஞ்சய பாடவேன கிரணான் உஷ்ணத்யுதோர்முஷ்ணதி காஞ்சி மத்திய கதாதி தீப்தி ஜனனி. காஞ்சி தேச, காஞ்சி மத்திய ரெண்டுமே சரிதான். விஸ்வாந்தரே ஜிரும்பதே காசிச்சித்ரமகோ ஸ்மிருதாபி தமசாம் நிர்வாபிகா தீபிகா. இதுல ஆச்சரியமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். அவரே சொல்றார், என்ன ஆச்சரியம், நிகரற்ற, அதற்கு ஈடு இழை இல்லாத நிகரற்றதொரு ரத்தினமயமான ஒரு தீபம். அது எப்படி இருக்கான், தான் எப்பொழுதும் அசைவற்று இருந்து இந்த மருத்துகள்ல இந்த இடத்துல 2 பொருள் படும்படி சொல்றார். ஒன்று மருத்துனா தேவர்கள், இன்னொன்று மருத்துனா காற்று. அப்போ இந்த காற்றுகள் தேவர்கள் ரட்சை பெறுமாறு போஷித்து கொண்டு, தேவர்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா, அப்போ ரட்சை பெறுமாறு போஷித்து கொண்டும் ஒளி குவியலின் வன்மையால் தேஜஸ், அம்பாள் அப்படியே ஒளி நிறைந்தவள், தேஜஸ் நிறைந்திருப்பதால தன் கதிரோனாகிய சந்திரன்,
தன் கதிரோன். ஏன் சூரியனுக்கு எப்படி அவன் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் அக்னி போல அப்படியே நெருப்பு பிழம்பு அக்னி ஜுவாலையாக அவனுடைய கதிர்கள் இருக்கும். சந்திரனோட கிரணங்கள் தன் கதிர்கள் அப்படிங்கிறது குளிர்ச்சி தரக்கூடிய அப்பேற்பட்ட கதிர்களை கொண்ட சந்திரனுடைய கிரணங்களையும் மங்கும்படி அம்பாளோட அந்த தேஜஸான ஒளிக்கு முன்னால சந்திரனோட ஒளி மங்கி போயிடுறதான். அப்படி மங்கும்படி செய்து கொண்டும் நினைத்த மாத்திரத்தில் நினைப்பவர்களோட நெஞ்சையில் அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை எல்லாம் போக்கக்கூடியவள். காட்சி சித்திரம் அகோஸ்மிருதாபி தமசாம். தமசு அந்த இருளை எல்லாம் அகற்றி கொண்டு எங்க இருக்கா? காஞ்சி மத்திய கதாபி. காஞ்சி தேசத்துல இருக்கக்கூடியவள். காஞ்சி எங்கன்னா மத்திய பிரதேசம். அந்த காஞ்சி பிரதேசத்தில் உள்ளதும் உலகம் முழுவதுமே விஸ்வாந்தரே இருப்பதே. விஸ்வம்னா உலகம். இந்த உலகத்துக்கே பேரொளியை கொடுத்து கொண்டும் உண்டு பண்ணி கொண்டும் பெருமையுடன் காஞ்சி நகரத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ காமாட்சி ஒரு அற்புதமான தீபம் அப்படிங்கிற. அப்போ மற்ற விளக்குகள் ஏற்றி வைத்தால், தீபத்தை ஏற்றினால் தானே பிரகாசம் கொடுக்கும். அதுதான் அப்பதான் அது இருளை போக்கும். அவை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த சுற்றி மட்டும்தான் அந்த பிரகாசத்தை கொடுக்கும், அந்த ஒளியை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த காமாட்சிங்கிற தீபம் நினைத்த மாத்திரத்திலேயே இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை போக்குவதாக இருக்கின்றது. காஞ்சி அப்படிங்கிற தேசத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. காற்றினால அசையாத ஜுவாலையை உடையது. இப்போ மருத்துக்களால் தனக்கு அபாயம் இல்லாதிருப்பது இந்த இடத்துல காற்றினால தனக்கு அபாயம் இல்லாமல் இருக்கே. அது மாத்திரம் இல்லை, அந்த மருத்துக்களை ரட்சிப்பதாகவும், மருத்துக்கள் தேவர்கள், அந்த தேவர்களை ரட்சித்து விருத்தியாகும்படியும் அந்த ஒளி செய்கின்றது. காமாட்சிங்கிற அந்த அற்புதமான தீபத்தை எப்படி சொல்ற? தன்னழி பரப்பும். எப்படி? குளிர்ச்சியான ஒளியை கொடுக்கக்கூடிய தன்னோட குளிர்ந்த கிரணங்களுடைய சந்திரனுடைய தேஜஸும் அந்த பிரகாசத்தை மங்கி போகும்படி செய்யக்கூடிய தீபமாக இருக்கின்றாள் அம்பாள். இப்ப காஞ்சி தேசம் அதுதான் மத்தியம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா மேல உலகங்கள் 7 இருக்கு, கீழ உலகங்கள் 7. இதற்கு நடுவுல பூமி இருக்கு. இந்த பூமியில நடு பாகம், அதுல மத்தியமமாக இருப்பதுதான் காஞ்சிபுரம். பூமியோட நடு பாகம் காஞ்சிபுரம். இதுதான் அம்பாளோட இடைப்பகுதியாக இருக்கின்றது சொல்லுவா காஞ்சிபுரத்தை. அப்போ ரேழின்னா அந்த காலத்துல சொல்லுவா ஒவ்வொன்றும் வாசக்கட்டு, அடுத்தது நடை சொல்லுவா. அந்த கட்டு இந்த கட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ரேழி. அது என்னன்னா நடு பகுதியில இருக்கக்கூடியது தான். இதற்கு ரேழின்னு சொல்லும் போது அதற்கு அந்த பக்கமும் எத்தனை அறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ரேழிங்கிறதுக்கு இந்த பக்கத்துக்கும் அத்தனை அறைகள் இருக்கும். அப்போ அந்த ரேழிங்கிறது நடு பிரதேசம். அப்போ அந்த ரேழியில ஏற்றி வைத்த தீபத்தை போல நடு பகுதியில அந்த உலகங்களுக்கு எல்லாம் மத்திய பாகமாக அமைந்த காஞ்சிபுரத்துல இருந்து கொண்டு ஒளிர்கின்ற இந்த விளக்கு எல்லா உலகங்களுக்கும் ஒளியை வாரி இறைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ தேகலி தீப நியாயம், இடைக்கழியில் வைத்த விளக்கு வீட்டு வாசல் கூடம் அது மாதிரி இந்த பக்கம் முற்றம் எல்லா பக்கத்துலையும் ஒளியை வாரி இறைக்கும். 2 பக்கத்துலையும் இந்த ஒளியை கொடுக்குற மாதிரி காஞ்சி தான் மத்திய பாகம். இதுதான் மணிப்பூரக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப தேவர்கள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியது காஞ்சிபுரம். கீழ் உலகங்கள் மேல் உலகங்கள் 7 பார்த்தோம், நடுவுல பூமி. இந்த பூமண்டலத்தோட நடுபாகமாக சிறந்து இருப்பது காஞ்சிபுரம். இந்த இதுல இருக்கின்ற இந்த காமாட்சிங்கிற தீபம் மிகுந்த ஒளியோட கூடி இருப்பதனால குளிர்ந்த ஒளி வீசுகின்ற அந்த சந்திரனோட கிரணங்களை கூட மங்கச் செய்வதாக இருக்கின்றது. இதுதான் இந்த காஞ்சிபுரம் பூமி தாயோட இடையில இருக்கின்ற மேகலை.
லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லியிருப்பா, காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதா. அப்போ காஞ்சி தாமா, அப்போ அந்த இடையில மேகலை போல விளங்குகின்ற காஞ்சி நகரம் அப்படின்னு சொல்றார். இந்த பூமி தாயோட நடுப்பகுதிங்கிறதுக்காண்டி. அடுத்தது 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். कान्तैकेशरुचांसयै प्रमरितं मन्तस्मितै पुष्पितं कान्त्या पल्लवितं तथैव पतयोगो नेन्द्रद्विषाभद्रितम् कम्पादीरवनान्तरं विततति कल्याणजन्मस्थली काञ्ची मध्यमकामणिर्विजयते काचित् कृपाकन्थली कान्तैकेशरुचांसयै प्रमरितं मन्दस्मितै पुष्पितं कान्त्या पल्लवितं तथैव पतयोः नेत्रद्विषापत्रितम् कम्पादीरवनान्तरं विततति कल्याणजन्मस्थली काञ्ची मध्यमकामणिर्विजयते काचित् कृपाकन्थली. அம்பாள் மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதவள். அவள் சிந்தைக்கும் வாக்குக்கும் எட்டாத நிலையில் இருப்பவள். அவள் எப்பேற்பட்டவள்? எல்லா மங்களங்களுக்கும் பிறப்பிடம். அப்போ இந்த மங்களங்களுக்கு பிறப்பிடம் சொல்லும் போது இதுல எதை ஒப்பிட்டு சொல்றாருன்னா, குலை குலையாக தருவதான கருணை வடிவு கொண்ட வாழை மரம் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த குலை குலையாக மங்களங்களை அள்ளி தருவதான கருணை வடிவு கொண்ட வாழை மரமானது கம்பா நதிக்கரையில் உள்ள பூங்காவனம். அந்த பூங்காவனத்தோட உட்பிரதேசத்தை என்ன பண்றாளா அம்பாள்? தன்னுடைய கூந்தலின் ஒளியுடைய அதிக அழகு, அப்படி செழுமை, கருங்கூந்தல் அப்படி செழுமையா இருக்கு, வண்டுகளோடு கூடியதாக இருக்கின்றது. அப்போ அம்பாளுடைய மந்த காசங்கள் அதுதான் பூக்கள். அதைத்தான் சொல்றாரு இதுல ஒப்பிட்டு சொல்றார். இப்போ தன்னுடைய திருவடி தாமரைகள் இரண்டனோட ஒளி காந்தியினால தளிர்களோடு கூடியது. ஏன்னா அம்பாளோட பாதார விந்த சதகத்துல நம்ம பார்த்தோம், தளிர்களையே தோற்கடிக்கக்கூடிய செம்மை நிறம் வாய்ந்தது, மென்மையானது. அப்போ அம்பாளுடைய திருவடி தாமரைகள் இரண்டின் காந்தியினால தளிர்களோடு கூடியதாகவும், அம்பாளோட கண்கள் திருக்கண்களோட காந்தியினால அது எப்படி அந்த தளங்களோடு கூடியதாகவும் இருக்கும்படி செய்து கொண்டு காஞ்சி தேசத்தோட, காஞ்சி நகரத்தோட காஞ்சி மத்திய மகாமணி விஜயத்தே அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்டதாக இருக்கின்றது? காஞ்சி என்னும் நகரத்தின் மத்திய பாகத்துல மகாமணி. அப்போ காஞ்சி என்னும் ஆபரணம், காஞ்சிங்கிற ஆபரணம்னா மேகலை. அந்த மேகலை காஞ்சி என்னும் ஆபரணத்தின் நடுநாயகத்துல இருக்கக்கூடிய மகா ரத்னம் போல சிறந்து விளங்குகின்றதாம். காட்சி கிருபா கந்தலி அப்படின்னு சொல்ற. அம்பாள் இதை எப்படி சொல்றாருன்னா, கொலை கொலையா பழங்கள், வாழை மரம் எப்போதுமே கொலை கொலையா பழங்களை தரக்கூடியது. அது வேண்டிய மட்டும் பழங்களை தருவதாலும், கருணை அப்படிங்கிற ஜலம் நிறைந்து ஜலமயமாக இருப்பதாலும் தேவிய வாழை அப்படின்னு மூகக்கவி இங்க வர்ணிக்கிறார். ஒரு வாழையே ஒரு பூங்காவனம் போல ஆகிவிட்டது அப்படிங்கிறார். அம்பாளோட ஒளினால ஒரு வாழை மரமே பூங்காவனம் மாதிரி இருக்கு. இது என்ன அதிசயம்! அதனால அதுவே மணியாகவும் விளங்குகின்றது. அது என்ன சொல்றதுன்னா, இன்னும் பெரிய அதிசயமாக இருக்கின்றது. அது காஞ்சி நகரமே அநேக திவ்யமான மணிகளை கோர்த்த மேகலையை போன்று உள்ளது அப்படின்னு, அந்த மணிகள் எல்லாவற்றிலும் சிறந்த மகா மணியாக ஸ்ரீ காமாட்சி அன்னை விளங்குகின்றாள்.
அந்த காஞ்சி மத்திய மகாமணிகி அப்படின்னு அந்த வார்த்தையால சொல் பிரயோகத்தால இதை விளக்கிறார். இப்ப தேவி குலை குலையாக பழங்களுடன் கூடிய வாழையை போல கருணா ரசம் அந்த காஞ்சிபுரத்துல ஒரு பூங்காவாக இருக்கிறாள். அதுல பூத்த பூக்கள்லாம் வண்டுகள் மொய்க்கும் இல்லையா, அதை போல ஒரு காட்சி. அம்பாளோட தேவியோட மந்தகாச புஞ்சிரிப்பு அப்படியே வெண்மையான முல்லை மலரை ஒத்ததாக அப்படி சொல்லுவா. இப்போ முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, அத மாதிரி மலர் மேலே முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டுகள் போன்ற காட்சியை எல்லாம் கண்முன்னால கொண்டு வர மூக கவி. அம்பாளோட திருவடி தாமரை, அது எப்படி காந்தி ஒளி வீசுகின்றது, தளிர்களோடு கூடியதாக திகழ்கின்றது. அம்பாளோட கண்கள் நீலோத்பலம் போன்ற கண்கள் அப்படியே ஒளி வீசி சுற்றிலும் ஒளி வீசும் அந்த புஷ்ப தளங்களை ஒத்ததாக இருக்கின்றது. பூமி தேவியோட மத்திய பாகமான அம்பாளோட காமாட்சி தேவியோட ஆலயம் காஞ்சி அப்படிங்கிற ஆபரணம், காஞ்சி மேகலை, அந்த ஆபரணத்தோடு நடுவில் அமைந்த ரத்தன கல் போல தோற்றமளிக்கின்றது. காஞ்சி நகரமே பூமி தாய்க்கு மணிகள் இசைத்த மேகலை, அதாவது இடுப்புல பூட்டிக்கொள்ளும் ஒட்டியானம், அதுதான் திவ்ய ஆபரணம். அந்த ஆபரண மணிகள்ல சிறந்த மகாமணியாக காஞ்சி மத்திய மகாமணிங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தினால நமக்கு அதை எடுத்து காட்டுகிறார். அப்ப காமாட்சி தேவி மகா திரிபுர சுந்தரி லலிதாம்பாள் திரிபுர சுந்தரி பரா பட்டாரிகாக இங்க விளங்குகின்றாள் அப்படிங்கிறார். இந்த வாழை மரத்துக்கு ஏன் அதை ஒப்பிடுறார் அம்பாளை? வாழை மரம் நமக்கு எல்லா காரியங்களுக்கும், நல்ல காரியங்கள் எந்த நடந்தாலும் உடனே வாசல்ல கல்யாண வீடுகள்ல ஒரு வாழை மரம் கட்டுவா. ஏன்னா அதோட வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழை இலை, தண்டு, இப்படி எல்லா பாகங்களுமே அது உபயோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ மங்கள காரியத்துக்கு கொலையோட கூடிய வாழை மரத்தை கட்டினா ஒரு சுப காரியம் அந்த வீட்டில் நடக்கிறதுன்னு தெரியும், அது அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்போ வாழையடி வாழையாக அந்த வம்சம் அப்படி பெருகணுங்கிறதுக்காண்டி தான் மணப்பந்தல் கல்யாண வீடுகள்ல வாசல்ல வாழை மரம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டுறோம். அப்போ இந்த முக்கணிகளில் முதன்மையானதும் வாழை. இப்போ வாழை தோட்டம் அப்படி அம்பாள் அப்படி இருக்கு. அதனால தேவியை வாழைக்கு ஒப்பிட்டு இந்த பாடல்ல மூலக்கவி வர்ணனை செய்திருக்கார். இன்னும் அனுபவிப்போம். 10 ஸ்லோகங்கள் தான் முடிஞ்சிருக்கு. ஸ்துதி இன்னும் எத்தனை 90 பாடல்கள்ல எப்படியெல்லாம் அம்பாளை சோஸ்திரம் பண்ண போறாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நாம அனுபவிப்போம். ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.